நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டுக்குடலை வச்சு ஒரு 2 ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒன்று இந்த மாதிரி ஒரு வறுவல், அடுத்தது இந்த மாதிரி ஒரு குழம்பு. ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் ஒரு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 முறைக்கு மேலே நல்லா கழுவி எடுத்தாச்சு. கடையிலே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது அதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி அதில் ஊற்றலாம். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இப்படி பண்ணுறதால அந்த ஸ்ட்ராங்கான ஸ்மெல் எதுவும் வராது குடல்லேருந்து. இப்போது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து குடல் அதில் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை தனியாக வடிகட்டி குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே ஊற்றினா போதும். இதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு சேர்த்துருக்கேன், கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன். அரை உப்பு தான் சேர்க்கணும், முழு உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போது இதை மூடி ஒரு 10 விசில் வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போது நல்லா ஒரு 10 விசில் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை திறந்துக்கலாம். வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ரெண்டையும் பிரித்து எடுத்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு, வறுவலுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் அந்த சூப்பையும் அதில் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த நல்ல ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போது குழம்ப தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சோம்பு, பட்டை, கல்பாசிப்பூ, ஒரே ஒரு ஸ்டார் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ, எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி இதை நிறைய சேர்க்க வேண்டாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதே அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டாவே போதும். இப்போது இஞ்சி பூண்டு முதல்ல போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச குடலையும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வேக வச்ச குடலை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். குழம்பு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேங்காவும் சோம்பு கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் எடுத்தோம்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்தது தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசை கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான நம்ம குழம்பு ரெடி. அடுத்தது நம்ம வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
அது கூட சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். கிரேவிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மூணையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் சேர்க்கலை. நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த குடல், அந்த தண்ணியோடு நம்ம அதில் ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மிளகுத்தூள் வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். இப்போது இது ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்மெல்லும் அது வந்து குடலோட ஸ்மெல் எதுவுமே ஸ்ட்ராங்காக நமக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரே குடலை வேக வச்சு 2 ரெசிபியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.